புடவை வாங்கி செலுத்தி அம்பாள் சந்தோஷப்பட்டான்னா உடனே கை மேலே பலன் கொடுக்குறாங்க. அதுமாரி கரைவீரநாதர் வந்து அம்பாளின் பிரார்த்தனையின் பேரில் தான் இங்கே திருமணமும் ஆகிறதா ஐதீகம். தேவலோகத்துலேருந்து தேவக்கன்னிகள் வராக. அவள் வந்து இங்கே பிரார்த்தனை பண்ணுறா, எங்களுக்கு கல்யாணம் ஆகலேன்னு தேவக்கன்னிகள் பிரார்த்தனை பண்ணும்போது அந்த சப்த கன்னிகள் வேண்டிண்டு அந்த பிரார்த்தனை அம்பாளை ஏற்றுண்டு இங்கே அம்பாள்கிட்ட வந்து சுவாமிகிட்ட சொல்கிறா. சுவாமிகிட்ட சொல்லி இங்கே வரவா கன்னிகர்களுக்கு யாராக இருந்தாலும் தோஷங்கள் விலகி உடனே ராகு கேது தோஷம் இருந்தாலும் அவளுக்கு விலகி திருமணம் ஆகணும் அப்படிங்கிறது அம்பாளின் உத்தரவின் பேரில் சுவாமி வந்து இங்கே செய்கிறதாக ஐதீகம். அதான் கரைவீரநாதர். கரைவீரநாதர்னா கரையை நேராக பார்த்துட்டு இருக்கார். ஆற்றுக்கரை ஓரத்தில் இருக்கிறது கரைவீரநாதர், அது ஒரு கரை. அதேமாரி நேராக சமுத்திரக்கரையை பார்த்துட்டு இருக்கார். சமுத்திரக்கரைனா நேராக இங்கேருந்து நாகூர் சமுத்திரம் இருக்கிறது. அந்த நாகூர் சமுத்திரம் தான் இங்கே விசேஷம். அந்த சமுத்திரத்துக்கு தரிசனம் கொடுத்துருக்கார். கழுதைக்கு காட்சி கொடுத்த கரைவீரநாத சுவாமி கழுதைக்கு காட்சி கொடுத்துருக்கார். ஒரு ராஜா வந்து மகான் சாபத்தினால சாபம் ஏற்பட்டு பல காலம் சுற்றி திரிஞ்சு கடைசியில் வடநாட்டிலேருந்து அந்த கழுதை ஒடியாந்து காஞ்சிபுரம் என்ற எல்லையை அடைகிறது. வந்து அடைஞ்சு அந்த காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வர சுவாமியை பிரார்த்தனை பண்ணும் போது அங்கே பிரார்த்தனையின் பேர் இந்த வினைகளை எப்போ அகலும், இந்த கழுதை வேடம் எப்போ மறையும்னு இருந்து அந்த ராஜா கழுதை வந்து வேண்டிக்கிறது. அப்போ வேண்டின்றப்போ அந்த ராஜா கழுதை வேண்டின்றப்போ அங்கேருந்து அசுரதியாக கரைவீரன் செல் உன் பாவங்கள் கரையும் வேடங்கள் கரையும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அசுரதி வருது ஏகாம்பரேஸ்வரர் கோயிலேருந்து. அது இங்கேருந்து ஒடியாருது. ஒவ்வொரு மூட்டையாக தூக்கிண்டு ஒடியாந்து கடைசியில் ருத்ராட்ச மூட்டையை சுமந்துண்டு வர்றது. ருத்ராட்ச மூட்டையை சுமந்துட்டு வந்து சுவாமி மேலே உதறி விடுறது. உதறி விட்டுட்டு சுவாமியை சுற்றி வர்றது. சுற்றி வந்து கிழக்கு நோக்கி ஓடிண்டே இருக்கிறது. சுவாமி பிரார்த்தனையின் பெயரில் அவர் கூப்பிட்டு தரிசனம் பண்ணுறார். கரை வந்தோன்னே சுவாமி பிரார்த்தனை பண்ணுவது இங்கேருந்து சுவாமிக்கு நேராக 7 சுடுகாலும் சமுத்திரம் தான் இருக்கிறதாக ஐதீகம். ஆகையால் தான் அதர்வன வேதம். இங்கே அதர்வன வேதம்னா ஓங்காரமாக இருக்கிறதுக்கு தான் அதர்வன வேதம். காளிக்கெல்லாம் அதர்வன வேதம் எல்லாருக்கும் தெரியும். அதனால் இந்த சுவாமி வந்து பிராதான மூர்த்தியாக இருக்கிறதுனால அதர்வன வேதமாக இருக்கிறது. அதுமாதிரி திருஞான சம்பந்தர் வந்து பாடல் 10 பாடல் தங்கியிருந்து இங்கே பாடியிருக்கார். அங்கே வரவா வந்து தங்கணும்பா. அது தங்குறதுக்கான வசதி கம்மி தான் இங்கே. அதுக்கான வசதி இன்னும் கொஞ்சம் காலத்தில் சுவாமி நிறைவேற்றுவார் அப்படின்ட்டு பிரார்த்தனை இருக்குது. திருஞான சம்பந்தர் தங்கியிருந்த மடம் இருக்கிறது இங்கே. அந்த மடம் வந்து ரொம்ப பாலடைஞ்சு இருக்கிறது. அந்த மட புணர்வு செய்கிறதுக்கு மனுஷா வந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏன்னா அவர் தங்கியிருந்து நடராஜர் போய் அங்கே வசந்த மண்டபத்தில் அங்கே இருப்பார். அந்த மண்டபத்தை வந்து இப்போ சிதம் அடைஞ்சு கிடக்கிறது. அந்த மண்டபத்தை புதுசாக வடிவமைக்கிறதுக்கு இறைவன் திருவருள் வேண்டும் அப்படின்னு நான் பிரார்த்தனை வைக்கிறேன்.